ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலி என் தம்பி கல்யாணம் மார்ச் 15, 16 நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. இதுதான் இப்போ இந்த நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இது வந்துட்டு பந்தக்கால் நடுற பூஜை. எங்கள் வீட்டில் அதாவது பந்தக்கால் பூஜைங்கிறது வந்து ஒரு வீட்டில் கல்யாணத்துக்கு ஒரு 3வது நாள் முன்னாடி 3வது நாள் 5வது நாள் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பந்தக்கால் பூஜை அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பங்காளி வீடு சைட்லாம் வந்துட்டு எங்கள் பங்காளி வீடு மீன்ஸ் எங்கள் அம்மா வீட்டு பங்காளி வீடு சைடு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது நம்மலாம் போட மாட்டோமே, நம்மளதெல்லாம் இது செய்ய மாட்டோமே, நம்ம முகூர்த்த கால் மட்டும் தான் போடுவோம், பந்தக்காலாம் நம்ம போட மாட்டோமே அப்படிலாம் சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம போட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் வந்துட்டு எங்கள் அம்மா அது இப்போ வண்ணா நாசுவன்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ இவர் செஞ்சிட்ருக்காருல, இவர் வந்துட்டு நாசுவன் சொல்லுவாங்க. இவர் என்னென்ன சொல்கிறாரோ அந்த ப்ரொசீஜர் படி தான் நம்ம அந்த கல்யாணத்தில் என்னென்ன சீர் செய்யணுமோ அந்த சீர் செய்கிறது அவருக்கு தான் தெரியும். ஸோ அவர் இப்படி நம்ம சாமி கும்பிடணும், இப்படி சொல்லணும், செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம செய்வோம். ஸோ இவர் வந்துட்டு நம்ம சைடு எங்கள் பரமத்தி எங்கள் ஊர் வந்து கரூர் பரமத்தி, எங்கள் அம்மாச்சி வீட்டு சைடு அந்த சைடில் இருந்து நாங்கள் இவங்களை சொல்லியிருந்தனால இவங்க நம்ம பந்தக்கால் பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, பந்தக்கால் பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சோம். இவங்க வந்து எங்கள் பங்காளி வீட்டு சைட்லேருந்து இவங்க வந்து அண்ணா, இவங்க வந்து அண்ணி சீர் செய்வாங்க. எங்களில் வந்து எழுதிங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த எழுதிங்கள் பண்ணினவங்க தான் வந்துட்டு நல்லதுக்காகட்டும் கெட்டதுக்காகட்டும் வந்து முன்னாடி நின்று எல்லா சீருமே அவங்க தான் செய்யணும். எழுதிங்கள் பண்ணாதவங்க அந்த சீருக்கு பண்ண மாட்டாங்க. ஒரு தட்டே எடுக்கட்டும், தட்டே வந்து பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு மாற்றி கொடுக்குறாங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு மாற்றி கொடுக்குறாங்கன்னா அந்த எழுதிங்கள் சீர் பண்ணவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரெல்லாம் பண்ணுவாங்க. எங்கள் அண்ணி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பண்ணாங்க எங்களுக்கு. அந்த பந்தக்கால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பந்தல் போடுறதுக்கு கொண்டு வருவோம் இல்லையா, அந்த குச்சியிலே பந்தக்கால் போட்டாச்சு. சில இடத்துல புதுசாக அதுக்குன்னு மூங்கில் குச்சி வாங்கி போடுறவங்களும் இருப்பாங்க போல். எங்களுக்கு இவங்க சொன்னது வந்து நம்ம அந்த குச்சியிலே போட்டுடலான்னு சொல்லிட்டாங்க. ஈசானிய மூலையில் தான் வந்துட்டு பந்தக்கால் வந்து நடணும்னு சொன்னாங்க. அதுக்கு பந்தல் போடுறவங்க வந்து ஆல்ரெடி குழி பறித்து கொடுத்துட்டாங்க. அந்த குழியில் வந்து நவதானியங்கள் போட்டாச்சு. அந்த முடிச்சு மேலே அது என்னென்னு பாருங்கள், நவதானியம் போட்டு பந்தக்காலை நட்டாச்சு. அந்த பந்தக்காலில் அந்த முடிச்சு போட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா, காடா துணியில் வந்து மஞ்சள் போட்டு நாளே வந்து நனைச்சி வச்சுருந்தோம். அந்த துணியில் வந்து நவதானியம் 11 ரூபா இல்லை 1 ரூபா கூட முடிவாங்க, இல்லை 5 ரூபா இந்த மாதிரி காசு முடிஞ்சு அந்த முடிஞ்ச துணியை வந்து நம்ம பந்தக்காலில் கட்டி அந்த முடிச்சு போட்டு அந்த துணிக்கு வந்து நம்ம பொட்டு இதெல்லாம் வச்சு நம்ம கன்சிடர் பண்ணணும் சாமியாக. அந்த ஈசானிய மூலையில் வந்து சிவன் வந்து நம்ம பண்ணுற நல்ல காரியத்துக்கு கூட துணையாக இருந்து நம்மளை வழிநடத்தி நல்லபடியாக அந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான பூஜை தான் இந்த பந்தக்கால் பூஜை. பந்தல் போடுறதுக்கு முன்னாடி அந்த பூஜையை பண்ணிட்டு தான் பந்தல் வந்துட்டு போடணும்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு ஸ்வீட்டு எல்லாமே வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். இதில் எலுமிச்சம்பழம், அந்த தட்டில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எலுமிச்சம்பழம் வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டிக்காக. ஆக்சுவலி இந்த பந்தல் கால பூஜை போடுறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டி, அதாவது பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்களுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து கல்யாணம் நடக்குதுனாவே சில இது இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க சில சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த திருஷ்டியானது நம்மளை வந்து தாக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம முடிச்சு போட்டு எங்களுக்கு எந்த திருஷ்டியும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் சேர்த்து பண்ணுறது தான் இந்த பந்தக்கால் பூஜைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ. இதுக்கு மேலே ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா, இல்லை இதை விட இது வேறு ஏதாவது காரணம் இருக்காங்கிறது எனக்கு தெரில. என்னோடய அறிவு கேட்டினபடி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். தப்பாக இருந்தால் கூட மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என் கொழுந்தனாருக்கு வந்து பந்தல் கால் பூஜை போட்டோம். அது வந்து முகூர்த்த கால்னு சொல்லிட்டாங்க. அது வந்துட்டு அது ஒரு மாதிரி பண்ணாங்க. அதில் வந்து வண்ணான்னு ஆசுவேன் அவங்கெல்லாம் எங்களுதில் வரல. இவங்க வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு இவங்களெல்லாம் வச்சு தான் நம்ம வந்துட்டு அந்த காரியமே பண்ணுவோம். இது வந்து ஒரு பிளேட்டில் வந்துட்டு வெத்தலை, அது மேலே வந்துட்டு மஞ்சள் பிள்ளையார். நம்ம எந்த நல்ல காரியம் பண்ணோம்னாலும் மஞ்சள் பிள்ளையார் வச்சு தானே இல்லையா சாமி கும்பிடுவோம். ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வந்து கூப்பிட்டுட்டு எனக்கு கூட துணையாவா அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா, அந்த ப்ரொசீஜர் அது. அப்புறம் அந்த சீர் பண்ணுறவங்க வந்து இவங்க இப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை வந்து அந்த சீர் பண்ணுறவங்க தான் அதை பண்ணணும், மற்றபடி அவங்க பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணி தான் எல்லாமே பண்ணாங்க எங்களுக்கு. பந்தக்கால் பூஜை வந்து நாங்கள் 3வது நாளாக என்னவோ பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி 3வது நாள் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இந்த சனிக்கிழமை பண்ண மாட்டாங்க, செவ்வாய்க்கிழமை பண்ண மாட்டாங்க. இதுலேயே நிறையா ப்ரொசீஜர் இருக்குது. நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பந்தல்கால் பூஜை பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி பந்தல் கால் பூஜை பண்ணி அந்த பந்தல் வந்து அன்றைக்கி போட்டாங்க எங்களுக்கு. பந்தல் பிரிக்கிறது தான் கணக்கு. பிரிக்கிறது வந்து ஈவன் டேஸில் பிரிக்க மாட்டாங்க, டேஸில் தான் பிரிப்பாங்க. 7, 5, 9 அந்த மாதிரி டேஸில் வந்து பிரிச்சிடலாம். பந்தலை வந்து ஒரு பந்தலை பிரித்து
நம்ம ப்ரொசீஜரை முடிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இந்த பந்தக்கால் பூஜையோட விளக்கம் எனக்கு தெரிஞ்சது. அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஏன்னா அன்றைக்குமே புதுசு, அன்னியுமே சின்ன வயசு தான். ஸோ அன்றைக்கி புதுசு. ஸோ எல்லாமே அவங்க சொல்ல தான் அன்னி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த வண்ணான ஆசவன் சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்து நம்ம ஒரு கூப்பிட்ற ஆளை பொறுத்து ஒருத்தவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு சைடு வந்து அதாவது ஒரு ஊரில் வந்து இது மாதிரி பழக்கம் இருக்கும், இன்னொரு ஊரில் இந்த மாதிரி பழக்கம் இருக்காது. அதனால் அவங்க நம்ம கூப்பிட்ற ஆளுங்களை பொறுத்து நம்ம சாமி கும்பிட்ற விதம் மாறுபடும். மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே இதுதான், அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி வந்து ப்ரொசீஜர் இருக்கா? இதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்களா? இப்போலாம் சாமி கும்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள். என் தம்பி கல்யாணம் நல்லபடியாக சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க. தேங்க்யூ.